எத்தனை பேர் இந்த இடத்துல வியாதியோட இருக்கிறார்கள்? கையத்துக்கு பார்க்கலாம். வியாதியோட இருக்கிறார்கள். தயவுசெய்து நல்லா உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிஞ்சு போகிறதுக்கு முதல் நீங்க வியாதியெல்லாம் சோப்பட தான் போவீங்க. என் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? என் ஆண்டவர் அதை செய்வார். என்னன்னு சொன்னா, அவர் பரிகாரி கர்த்தர், யெகோவா ரஃபா. அவர் சுகம் தருகிறவர். அதனால நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் எங்களுக்கு தேவையா இருந்தாலும் அந்த காரியத்தை எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு செய்யறதா இருக்கிறபடினால அவர் நமக்கு சுகத்தை தருவார். விசேஷமா இந்த நாளையில எல்லா வியாதியர்களையும் எங்களுடைய ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஆமென். அதே வேளையில இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னுடைய கர்த்தர் அவர்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுப்பார். என்ன காரியத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்கணுமோ, என்ன காரியத்துல சமாதானம் கொடுக்கணுமோ, என்ன காரியத்துல ஆண்டவர் வெற்றி கொடுக்கணுமோ, அந்த காரியத்துல இந்த கர்த்தர் நிச்சயமா வெற்றியை கொடுப்பார். எத்தனை நம்புறீங்க? அவருடைய நாமத்துல நமக்கு ஜெயம் உண்டு, அவருடைய நாமத்துல நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரே ஒரு நாமம் என் ஆண்டவர் இயேசு. இயேசு இயேசுதான். அவருடைய நாமம் சொல்லப்படுகிற போது அந்த இடத்துல இருக்கிற வியாதி எல்லாம் மறை. எந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்து எந்த பிள்ளைகள் பார்த்தாலும் நாளைக்கு அல்ல, இந்த நேரத்தில் நாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே என்ற கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை தருகிற ஒரு ஆண்டவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம் தான் நம்முடைய மத்தியில இருக்கிறார். இந்த வேளையில் நாம செய்தியை கடந்து செல்ல, உங்களுக்கு தெரியும், கடந்த போன ஞாயிறு நாங்கள் பார்த்தோம் ஏன் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிக்கிற படியினால கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், அதாவது இன்டர்னல் லைஃப், அதாவது நித்திய ஜீவன், நித்திய உடன்படிக்கை, நித்திய நாமம், நித்திய மகிழ்ச்சி. அங்க பார்க்கிறோம் நித்தியமான காரியங்களை, நித்தியமான ஒவ்வொரு ஆசீர்வாதம் எல்லாம் நித்தியமானவைகள். அப்படி நித்தியமானவைகள் எல்லாம் என்னுடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா. அதே வேளையில நித்தியமானது எல்லாம் தந்துட்டு விட்டதுக்கு அப்படி சும்மா நம்ம விட இல்லை. நித்தியம் எல்லாவற்றையும் நமக்கு தந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. அதனால உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் பெருக்கத்தின் ஆண்டு. இந்த வருஷம் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிற ஒரு ஆண்டு. இன்னைக்கு டிவியில நீங்க பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்பு தணிஞ்சு போகிறது உண்மைதான். உலகத்தில் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். ஆனா கிறிஸ்தவனுடைய அன்பு தணிஞ்சு போகாது. அவனுடைய அன்பு பெருகி கொண்டுதான் போகும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ஆனா பரிசுத்தப்படுகிறவன் இன்னும் பரிசுத்தப்பட்டு கொண்டுதான் போகும். உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும், ஆனா தேவனுடைய சபை சிதறடிக்கப்படாது. ஏனென்றா கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த சபை மேல இருக்கும். தேவனுடைய கிருபை பாதுகாப்பு எல்லாம் சபை மேல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். என் கர்த்தர் செய்ய நினைச்ச காரியம் ஒரு நாளும் தடைபடாது. அவருடைய வேலையே அவர் தன்னுடைய சபையை கட்டுகிறது. அதனால சபை பெருகி கொண்டுதான் போகும். அதனால நீங்களும் நானும் சபை பெருகி கொண்டு போகுது என்று அப்படி சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அதனால அந்த கடந்த முதல் சனிக்கிழமை நாங்கள் லீடர்ஸ் மீட்டிங்ல பார்த்தோம். அங்கே தேவன் அங்கே ஏன் ஆத்மா பாரம் அற்று போகிறதுக்கு, சிலருடைய வாழ்க்கையில ஏன் ஆத்ம பாரம் இல்லாம போகுது, சிலருடைய வாழ்க்கையில ஏன் ஆத்மாக்களை குறித்து கவலை இல்லை, சிலருடைய வாழ்க்கையில ஏன் ஊழியத்தை குறித்து அக்கறை இல்லை, சிலருடைய வாழ்க்கையில ஏன் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, அப்படி அற்று போகிறதுக்கு சில காரணங்களை நாங்க பார்த்தோம். முதலாவது காரணம் உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்தது ஆண்டவருடைய ஆணையை மறக்கிறது. தேவனுடைய ஒரு ஆணை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது. எல்லா கட்டளைகளையும் கொடுக்கப்பட்டது. கட்டளை விரும்பினா செய்யலாம், விருப்பம் இல்லாம எல்லாம் நீங்க விடலாம். அங்கே நியாய பிரமாணம் விரும்பினா செய்யலாம், விருப்பம் இல்லாம நீங்க விடலாம். ஆனா ஆணை அப்படி அல்ல, எல்லா மனுஷரும் செய்தி ஆக வேணும். அங்கே கட்டளைக்கு பின்பதாய் கொடுக்கப்படுகிற, பிரமாணத்துக்கு பின்பதாய் கொடுக்கப்படுகிற ஒரு கடைசி ஒரு வார்னிங் தான் ஆணை. அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆக வேணும். அந்த ஆணை எல்லார் மேலும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை. எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லியே ஆக வேணும். ஆனா சொன்னா, புறப்பட்டு போங்கள், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையா ஏன் வானத்தில பூமியில கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்குள்ளால புறப்பட்டு அங்கே கிரியை செய்யறதுக்காக என் ஆண்டவர் புறப்பட்டு போக சொன்னார். தேவனுடைய வானத்திலும் பூமியிலும் இருக்கிற வல்லமை இங்க வெளிப்பட வேணும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டே ஆக வேணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் மரிச்சவனை உயிர்த்தலை பண்ணிவிக்கணும் என்ற ஆசை இருக்கு? கையெழுத்து வாங்கலாம். பெரிய அற்புதங்களை செய்யணும் என்ற ஆசை. நீ புறப்பட்டு போக வேணும். போகிற போதுதான் அவர்களோடு கூட கர்த்தருடைய கிரியை இருக்கும். போகிற போதுதான் அவர்களோடு கூட கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். போகிறவர்களோடு கூட தான் உலகத்தின் முடிய பரியந்தம் தேவன் அவர்களோடு கூட இருப்பார். சுவிசேஷம் அறிவிக்க போகிறவர்களோடு கூட
தேவனுடைய ஐஸ்வர்யம் தங்கும். அதனால அருமையான சகோதரி சகோதரியே, திரும்ப நான் அதுக்கு வரல. ஆணியை நீ மறக்காத. தேவனுடைய பிள்ளைகள் ஆணையை மறக்கிற போது நீங்களும் நானும் தண்டனைக்கு ஆளாகுவோம். அது எங்கள் மேல விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 நாங்க பார்த்திருக்கிறோம். அது எங்கள் மேல விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல, ஐயோ சுவிசேஷம் சொல்லாத தேவ பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாபம் சுவிசேஷம் சொல்லாதது. சுவிசேஷம் சொல்லாம இருக்கிற போது அது நமக்கு சாபம். ஏன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் வறுமை? ஏன் ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கு பிரச்சனை? ஏன் ரட்சிக்கப்பட்டும் அங்க எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல? ஒரே ஒரு காரியம், தேவனை பற்றி நீ சொல்லாதது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பற்றி சொல்ல 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 சாபத்திலிருந்து நீங்களும் நாம் விடுதலாக்கப்படுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பற்றி சொல்லாம இருக்க 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 அவனை தொடர்ந்து சாபம் வருகிறது. எத்தனை பேர் சாபத்திலிருந்து விடுதலை ஆசை கையெழுத்துக்கு பார்க்கலாம்? ஏற்கனவே வேதம் சொல்லுது கலாத்தியர் 3:14 இயேசு கிறிஸ்து சாபத்துக்கு நமக்கு நீங்களாக்கி நம்ம விடுதலாக்கினார். ஆனா விடுதலையாக்கப்பட்ட மனுஷர்களுக்கு சாபம் உண்டா? உண்டு. என்ன சாபம்? ஒரே ஒரு சாபம், சுவிசேஷம் சொல்லாதது. இந்த சுவிசேஷம் சொல்லாத இந்த சாபத்தில் இருந்து நீங்களும் நானும் தப்பிச்சு கொள்ளணும் சொன்னா சுவிசேஷம் சொல்லியே ஆக வேண்டும். நீங்களும் நானும் இன்னொருவருடைய உதவியினால, இன்னொருவர் ஊழியம் செய்கிறதுனால நீங்களும் நானும் தப்ப முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தான் சுவிசேஷம் சொல்லுகிற போதுதான் தனக்கு வர இருக்கிறதான தண்டனையிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள முடியும். பக்கத்தப்பா சொல்லு, எனக்கு வர்ற சாபத்தில இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நீ எனக்காக சத்தியம் சொல்லி இல்ல, நான் சத்தியம் சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் நம்பர் 1. அங்க இரண்டாவது நாங்க அங்க பார்க்கிறோம். அங்கே ஏன் சில பேர் அங்கே என்ன இரண்டாவது உலக உறவு. ஒரு மனுஷனை உலகத்துக்குள்ள அவன் போய்விட்டான், அவனால சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரு சபை உலகத்துக்குள்ள போய்விட்டான், போக முடியாது. பாத்தீங்கன்னா சொன்னா சபை எப்படி உலகத்துக்கு போகும்? நேற்றைக்கெல்லாம் நாங்க பார்த்தோம், அரகுற காலில் எல்லாம் சில சனங்கள் இருந்துச்சு, கேவலம். ஆனா தேவண்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் அப்படி இல்லை. நாம உலகத்துக்குள்ள போகாத ஜனம், உலகம் நமக்குள்ள வராத ஜனம். உலகத்திலிருந்து நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்லக்கூட நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய நட, நம்முடைய உட, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய கிரியைகள் எல்லாம் நாம் யார் என்று வெளிப்படுத்தும். உள்ளான மனுஷனை அது வெளிப்படுத்தும். வெளி தோற்றம் தான் இன்னமே ஆண்டவர் சோத்திரம். எத்தனை பேர் சொல்லக்கூடும் நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அதனால உலகம் நம்மை வாங்காது, நாங்களும் உலகத்தை வாங்க மாட்டோம். பகதபாச உலகம் என்ன வாங்காது, நானும் உலகத்தை வாங்க மாட்டேன். அதனால நீங்களும் நானும் உலகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. உலகம் எங்களுக்குள்ள அடங்கும். உலக ஆசை முழுதும் எங்களுக்குள்ள அடங்கும். உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாம் எங்களுக்குள்ள அடங்கும். ஏனென்றா இதுல இருக்கிற எல்லா இன்பத்தை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் அது பெருசாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு உலகத்து ஜனத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நேற்று தினத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அருமையான நல்ல ஒரு வெட்டிங் நடந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுதா இல்லையா? இருந்துச்சு. அந்த இடத்துல உன்னுடைய சாட்சி முக்கியம். உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்திச்சு நீ யார் என்று சொல்ல. அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் உலகத்தால வாங்கப்படாத ஜனம். மூணாவது நாங்க பார்த்தோம். மூணாவது என்னவா? தாழ்வு மனப்பான்மையும் பயமும். ஒரு மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மையும் பயமும் இருந்தேன்னு சொன்னா அவன் சுவிசேஷம் சொல்ல அவனால முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனால விடுவிக்கப்பட்ட ஜனம். என்னோடு கூட இந்த ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்களும் நானும் அழகாக ஆராதிக்கலாம் இந்த இடத்துல. நீங்களும் நானும் அழகாக இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணலாம். ஆனா வீதியில போகணும், ரோட்ல போகிற போது, புறஜாதி ஜனங்களுக்குள்ள போகிற போதுதான் நம்முடைய பலம் நமக்கு தெரியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உங்களை அழைக்கிற கர்த்தர் நான் அல்லவா? உங்களை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா? மோசே பார்த்து சொன்னா உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா? கிதியோனை பார்த்து சொன்னா உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா? எரேமியாவுக்கு பார்த்து சொன்னா உண்ட வாயில வார்த்தையை போடுகிறேன் நான், நீ போ தேசங்களை சுதந்தரிப்பாய் சொன்னவர் அவர் அல்லவா? அருமையான தவச்சனமே, எத்தனை பேர் சொல்லக்கூடும் உலகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க எனக்குள்ள இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற ஞானிகளிலும் பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் பெருசு. உலகத்தில் இருக்கிற பலவானை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நீங்க போகிற போது என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னத அவர் சொல்லுவார். நீங்க போகிற போது எப்படி பேச வேண்டும் என்பதை
அவர் சொல்லுவார். நீங்க ஏற்ற நேரத்தில் என்ன காரியத்தை சொல்ல வேணுமோ அதை நீங்க அவர் சரி உங்களை கொண்டு வச்சு செய்ய வைப்பார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய ஒரே ஒரு வேலை சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:2 எடுத்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆராதிக்கிற ஜனங்களுடைய ஆராதனை போதும் என்று சொல்லி தனக்கு விருப்பமான ஒரு காரியத்தை செய்விக்கிற ஒரு ஆண்டவர் தான் என்ன ஆண்டவர். ஒரு கூட்டம் தொடர்ந்து ஆராதிச்சு கொண்டே இருக்கும். ஆராதனையை ஆராதிக்கிற கூட்டம். நாங்க என்ன சொல்றோம்? சூப்பர் ஆராதனை நமக்கு சூப்பர், ஆனா ஆண்டவருக்கு சூப்பரா? ஆராதனை ஆராதிக்கிற கூட்டம் இருக்கக்கூடாது. ஆராதனை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு ஆராதனை துதி மாத்திரமல்ல, பாடல் மாத்திரமல்ல. இன்னைக்கு அனைவருடைய மைண்ட்ல ஆராதனை என்று சொன்னா தனிய துதிக்கிறது, தனிய பாடுகிறது, தனிய மியூசிக்க வாசிக்கிறது அல்லது தனிய ஆடுகிறது. That is not only ஆராதனை. அதல்ல தனி ஆராதனை. ஆண்டவருடைய பார்வையில் ஆராதனை. தான தர்மம் பண்றதும் ஆராதனை, சுவிசேஷம் சொல்றதும் ஆராதனை, நீ பாடுகிறதும் ஆராதனை. நீ என்னெல்லாம் என் ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை அப்பப்ப நீ செய்கிறாயோ அதுதான் என் ஆண்டவருக்குரிய ஆராதனை. இந்த இடத்துல இவர்கள் ஆராதிச்சு கொண்டிருந்தார். யார்? தீர்க்கதரிசிகள் கூட்டம், அப்போஸ்தலர் சமுதாயம். இவர்கள் எல்லாம் இப்படி ஆராதிச்சு கொண்டிருக்கிற போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அவங்களை பிரிச்சு விடு. அந்த 2 பேரையும் பிரிச்சு விடுகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கைகளை வச்சு அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். அங்கே போகிற போது அவர்கள் பார்க்கிறோம், அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் வாசிக்க தொடர்ந்தார். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் இதுக்காக அனுப்பப்படுகிறார். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இதுக்கு பின்பதான் நீங்க பார்க்கிற போது அப்படியே தொடர்ந்து ஊழியங்கள் போய்கொண்டிருக்கு. ஆராதிச்சு கொண்டிருந்த கூட்டத்தை என் ஆண்டவர் பிரிச்சு சுவிசேஷம் சொல்ல அனுப்புறார். பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ ஆராதிச்சு கொண்டிருக்கிறது நல்லது, ஆனா ஆண்டவர் சொல்ற நீ போய் சுவிசேஷம் சொல்லணும். தனியே நீ ஆராதிச்சு துதிச்சு கொண்டு இருப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பிரயோஜனமானது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடியது, தேவதூதர்கள் முதலாய் சந்தோஷப்படக்கூடியது ஆராதனை மட்டுமல்ல. ஒரு பாவி மனம் திரும்புகிற போது தேவதூதர்கள் முதலாய் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். அப்பாவுடைய வீட்டில் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடணும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு விசுவாசியே, நீ செய்ய வேண்டிய காரியம் புதிய ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லணும். நீ புறப்பட்டு போகணும். நீ போய் தேவனை பற்றி சொல்ல வேணும். எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தேவனை பிள்ளைங்க நீங்க அந்த ஊழியத்தை செய்யறீங்க. போன முறை ஈஸ்ட் டைம்ல போன சண்டே சர்வீஸ்ல போன சண்டே குமார் அங்க வந்தீங்களா? ஈஸ்ட் டைமுக்கு போன வந்தாக்கள் யார் இருக்கிறீங்க? சாரி, இந்த வெம்பிலியில் அரளனை வந்துருக்கிறீங்க. வெம்பிலியில் இந்த இவங்க இருக்காங்க. இவ்வளோ பிள்ளைகள், 100க்கு அதிகமான பிள்ளைகள் தங்களை சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த கிழமை அவங்க தாராளமாக செய்தாங்க. போன வியாழக்கிழமை இந்த இடத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் புதன்கிழமை ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு நான் ஆண்டோட சமத்தில் அந்த ஓட்ட காலிங் தான் கொடுப்பேன், அந்த அழைப்பு தான் கொடுப்பேன். ஆண்டவருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிற சுவிசேஷங்கள் வேணும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அழகான பாதம் உள்ள ஜனங்கள் வேணும். மலைகள் மேல ஏறி இருந்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற தேவனுடைய ஊழியர்கள் வேணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியத்தை நீ நானும் செய்கிற போது ஆண்டவர் எங்களை இன்னுமாய் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் நல்லா துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், போதுமான அளவு இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்ற பிரிச்சு விடு.
ஒரு கூட்டத்தை பிரிச்சு விடு, சுவிசேஷ ஊழியத்துக்கு பிரிச்சு விடு. என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டத்தை அவர்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2:9 சொல்லுது. புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நம்மை எங்களுடைய ஆண்டவர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக என் ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாராம். தனியே நீங்களும் நானும் அவரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அதுல சொல்லல துதிக்கன்னு சொல்லி வாசிங்க 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் ஏன் அவருக்கு சொந்தமாய் ஜனமாய் இருக்கிறீர்கள்? ஏன் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள்? ஏன் ராஜரீக கூட்டமாய் இருக்கிறீர்கள்? ஏன் ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்க தனியா ஆராதிக்கவா? அது அப்படியே சொல்லுது. என்ன சொல்லுது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு. அவருடைய புண்ணியத்தை நீ அறிவிக்கணும். அறிவிக்க புண்ணியங்களின் மூலமாய் தேவன் செய்த காரியத்துக்காக நாம் அவருக்கு வந்து நன்றி செலுத்தணும். என்னுடைய ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அறிவியுங்கள், நாளுக்கு நாள் அவருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள். ஜனங்களை வாருங்கள் என்று சொல்லல, ஜனங்களிடத்தில் நீங்கள் போங்க ஆண்டவர் சொன்னார். ஆனா சொல்லல இங்க வாங்கன்னு சொல்லி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாங்க. சீஷர்களுக்கு வருத்தம் இல்லை, சீஷர்களுக்கு பாரம் இல்லை, சீஷர்களுக்கு வியாதி இல்லை, சீஷர்களுக்கு இங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை. சீஷர்களை பார்த்து ஆண்டு சொன்னா புறப்பட்டு போங்கன்னு சொன்னா, பக்கத்து பாசல ஆண்டவர் போங்கன்னு சொன்னா நீங்க இங்க வாங்க வந்து வந்துருக்கிறீங்க. அக்கா சபையை விட்டு போகாத, சபையை விட்டு போனா அங்க போயிடுவேன். பக்கத்து பாசல சுவிசேஷம் போ, ஆண்டவருடைய காரியத்தை நீ சொல்லத்தான் ஆக வேணும். அப்படி நீ சொல்லாட்டி 1 ராஜாக்கள் 7 சொல்லப்பட்டபடி இந்த காலத்தில் நாங்கள் மௌனமா இருந்தால், குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள் 4 பேர், இந்த காலத்தில் நாங்கள் மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு யுத்தம் இல்ல, ஒரு அமைதியா இருக்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதமும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே யுத்தத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் எதிராளியெல்லாம் ஓடிவிட்டார்கள், மற்றவர்கள் பயந்திருக்கிறார்கள். ஆனா இந்த குஷ்ட ரோகிகளோ அங்கே போகிற போது ஆசீர்வாதங்களை காண்கிறார்கள், எடுத்து புதைத்தும் வைக்கிறார்கள். ஆனா பின்பு அவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் இந்த காரியத்தை போய் சொல்லாவிட்டால், இந்த சீரிய படையெல்லாம் ஓடிவிட்டது என்பதை போய் சொல்லாவிட்டால், தேசம் செழிப்பாயிருக்கின்றதை சொல்லாவிட்டால், எதிராளிகள் இல்லை இந்த இடத்துல ஐஸ்வர்யமும் அங்கே பொக்கிஷங்களும் இருக்கு என்பதை நாங்கள் சொல்லாவிட்டால், இந்த குற்றம் நம்மேல சுமரும். ஒரு விடுதலையான காலம் இருக்கு, ஒரு சந்தோஷமான நேரம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் தேவையான ஆகாரம் இந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு மனுஷர்களும் அங்கே பயப்பட்ட காரியம் எங்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அந்த செய்தி அவர்கள் போய் சொல்லாம இருந்தால் குற்றம் அவர்கள் மேல சுமரும் என்று சொல்லி என்னுடைய வேதத்தில் எழுதப்பட்டதென்றால், அருமையான தேவச்சனமே, இந்த அந்நிய தேசத்துல அந்நியரும் பரதேசிகளுமாய் வந்த எங்கட வாழ்க்கையில என்ற கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்ததுபடி எத்தனை கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறார், எத்தனை ஆர்த்தரைட்டிஸை சுகப்படுத்தியிருக்கிறார், எத்தனை டயபெட்டிஸை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறார், எத்தனை மரித்தவர்களை கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறார், எத்தனை உடவர்களை கர்த்தர் எழுப்பி நடங்கப்படினார், எத்தனை பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர். அதை நீ நானும் அனுபவித்துக் கொண்டு நீங்களும் நானும் நமக்கு போதும் என்று இங்கே இருப்போமே. ஆனால் குற்றம் நம்ம மேல சுமரும். என்ன குற்றம்? வியாதியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும், மரண இருளின் கட்டில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும், வியாதிப்பட்டு மரண பயத்தால வாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரட்சகர் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரால் ரட்சிக்கப்பட முடியும், அவரால் சுகப்பட முடியும், அவரால் மரிச்சவர்கள் எழும்ப முடியும், அவரால் மரணத்திட கூர் முறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி சொல்லாம நீ இருக்கும் வரைக்கும் குற்றம் உண்மையில சுமரும். ஏன் நீ இந்த இடத்துல இருக்கிறாய்? இந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னை இந்த இடத்துக்கு வரவழைச்சவர் யார்? நீ செல்வ பெருக்கினால வந்தாயோ, நல்ல சுகபலத்தால இந்த இடத்துக்கு வந்தாயோ, அல்லது ஐஸ்வர்ய சம்பந்தனாயிருந்தபடினால வந்தாயோ? இல்லவே இல்லை. இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற போது வறுமையோடு நாம வந்தோம், வியாதியோடு நாங்கள் வந்தோம்,
வேதனைகளோடு வந்தோம், துக்கத்தோடு நாங்க வந்தோம், கண்ணீரோடு நாங்கள் வந்தோம், பயத்தோடு நாங்க வந்தோம். மரண பயம் எங்களை நெருக்கினது. ஆனா இன்னைக்கு நாங்க விடுதலை ஆக்கப்பட்டோம். இந்த விடுதலை ஆக்கப்பட்ட செய்தியை நீ நானும் சொல்லாம இருப்போமே, ஆனால் வரப்போகிற தண்டனைக்கு நீங்களும் நானும் தப்பிச்சு கொள்ள முடியாது. குற்றம் நம்ம மேல சுமரும். தேவன் உங்களை என்னையும் ரட்சித்து வச்சிருக்க காரணம் நீங்களும் நானும் சும்மா இருந்துட்டு போக அல்ல. நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்ட செய்தியை சொல்ல, நீங்களும் நான் சுகப்பட்ட வழியை சொல்ல. நீங்கள் ஏன் இந்த சாட்சியை சொல்லுகிறோம்? இதன் மூலமாய் கேட்கிற ஜனங்கள் அங்கே விடுவிக்கப்படுவார்கள், சுகப்படுத்தப்படுவார்கள். பரம வைத்தியர் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை சொல்லக்கூடும், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படிப்பட்ட கர்த்தரை நீ நான் சொல்லத்தான் என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால வேதத்துக்கு நாங்கள் கடந்து செல்லும். சங்கீதம் 96வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை, எல்லாரும் சொல்லுங்க, எப்பவா? நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். டே பை டே, ஒவ்வொரு நாளும் நீங்க அவருடைய ரட்சிப்பை சொல்லுவாங்க. நீங்க துதிக்கிறீங்களோ துதிக்கலையோ, ஆராதிக்கிறீங்களோ ஆராதிக்கலையோ, நீங்க காணிக்க கொடுக்கிறீங்களோ கொடுக்கலையோ, ஆனா இந்த ஆண்டவர் சொல்றார் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் நாளுக்கு நாள் அறிவி. ஒவ்வொரு நாளும் தேவட பிள்ளை நீங்க சொல்லவாங்க. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படி சொல்லாட்டி என்ன? குற்றம் உண்மையில சுமரும். எசேக்கியேல் 2:7 சொல்லப்பட்டபடி, எசேக்கியேல் 3 சொல்லப்பட்டபடி, ஒரு சகோதரன் மரண பாவத்தில் இருக்கிற போது அல்லது அவன் அக்கிரமத்தில் இருக்கிற போது அவனை எச்சரிக்காவிட்டால் அந்த இரத்த பழிய உன்னிடத்தில் நான் கேட்பேன். ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்பார். அதனாலதான் போன புதன்கிழமை சொன்னேன், நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்கு பொறுப்பு நீங்க தான். நீங்க இருக்கிற பட்டணத்துக்கு காவலாளி நீங்க தான். இஸ்ரவேல் வம்சத்துக்கு கர்த்தர் உங்களை காவலாளியா வச்சிருக்கிறார். இந்த இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்துக்கும் நீங்க எந்தெந்த பட்டணத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த பட்டணத்துல இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீதான் காவலாளி, நீதான் காவல்காரி. ஆண்டவர் உன்னதான் கேட்பார், எங்களே அல்ல. ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை நீங்க சொல்லத்தான் வேணும். பட்டணத்தில் நீங்க காணுற ஒவ்வொரு ஜனத்துக்கும் சொல்லத்தான் வேணும். அது உங்கள் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா எனக்கு ஐயோ, சத்தியத்தை சொல்லாதவனுக்கு ஐயோ. அது வசனம் சொல்லுது, நீ கேட்க தேவையில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் எப்படி வருகிறதோ அப்படியே சத்தியம் சொல்லாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஐயோ வந்து கொண்டிருக்கிறார். தெரியுமா? உன்னை தொடராமல் ஆபத்து வந்து கொண்டிருக்கு. நாங்க பார்த்தோம் என்ன 36ல அங்கே 2 கோத்திரத்தார் போக மாட்டோம் என்று இருந்த போது மோசே சொல்கிறார், நீங்கள் போகாவிட்டால் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். சத்தியம் சொல்லாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் அவனை பின்தொடரும். எங்களுடைய ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது உண்மைதான். எங்களுடைய கர்த்தர் பாவம் அக்கிரமம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கின உண்மைதான். அந்த விடுதலையிலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்க வேண்டும். என்ன கதவு பூட்டப்பட்டிருக்கணும்? பிசாசு உன்னை தொடர்ந்து வராதபடிக்கு, பாவம் உன்னை தொடர்ந்து வராதபடிக்கு நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். என்ன ஓட்டம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா பாவம் உன்னை பின்தொடரும். வேதத்தில் சொல்லப்படுது, பாவம் ஆபேல் காயினுடைய காரியத்தில் பார்க்கிற போது காயின் அங்கே காரியத்தை செய்தான். ஆண்டவர் வந்து கேட்டார், இஸ்ராயேலா அந்த சகோதரர் எங்க? அவங்க கேட்டார், நான் அவனுக்கு காவலாளியோ? நீ காவலாளிதான். நீ நன்மை செய்யாட்டி பாவம் வாசல் படியில படிச்சிருக்கு. உண்ட சகோதரனுக்கு நீ காவல் செய்கிறதான் நன்மை. உண்ட சகோதரனை காப்பாற்றுகிறதான் நன்மை. எத்தனை பேர் சொல்லக்கூடும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் சாகிற போது அவன் நித்தியமாய் நரகம் போகிற மனுஷன். நேற்று போன சண்டே சொன்னோம், நீங்கள் நானும் நித்திய ஜீவன் அடைஞ்சிருக்கிறோம். நித்தியமாய்
அங்கே தானியேல்ல சொல்லப்பட்டதன்படி 12:3 சொல்லப்பட்டதன்படி அங்கே நித்தியமாய் மகிழ்ச்சி அனுபவிக்க போகிற ஜனம். ஆனா ரட்சிக்கப்படாதவர்களோ நித்தியமாய் உபத்திரவப்பட போகிற ஜனம். இந்த உபத்திரவப்பட போகிற ஜனத்துக்கு நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு ரட்சகர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசுவை விட இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க வந்த வேறொரு தெய்வமும் இல்ல இல்ல இல்ல. இதை நீ சொல்லுகிற போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு இன்றைக்கு இலங்கை தேசத்துல இன்றைக்கு நமக்கு இந்த அடைக்கப்பட்டது ஒரே ஒரு காரியம். இந்த கந்தசாமி போய் திரும்பி வந்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்ல கூடாது. அப்ப இயேசு மெய்யான தெய்வம் இல்லைண்டா வேற யார் மெய்யான தெய்வம்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் இயேசுதான் மெய்யான தெய்வம், என்ற இயேசுதான் மெய்யான தெய்வம். அவருடைய ரத்தத்தால பாவ மன்னிப்பு இருக்கு, அவருடைய நாமத்தால ரட்சிப்பு இருக்கு, அவருடைய தழும்பால நமக்கு சுகம் இருக்கு, அவருடைய அன்பால ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் ஒருவரே சகலத்தையும் சிருஷ்டித்த தெய்வம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். ஜனமே, நீ நானும் சொல்லாவிட்டா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாடாவிட்டா கற்கள் பேசும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அன்றைக்கு யோவான் சொன்னார். அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அதே போல அங்கே இயேசு கழுதையில போகிற போது உன்னதங்களில் தேவனுக்கு மகிமை உண்டாக, பூமியில சமாதானம் உண்டாவதாக என்று தூதர்கள் பாடின அதே போல ஒரு கூட்டம் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து அங்கே பார்க்கிறோம், அங்கே ஒலிவு மரங்களை போட்டு ஓசன்னா ஓசன்னா இந்த மரியின் மேல வருகிறவர் அங்கே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அவர்கள் புகழ்கிற போது பலர் பார்த்து தடுத்து நிறுத்தினார்கள். பரிசேயர் சதிகள் தடுத்து நிறுத்தினார்கள். அந்த வேளையில் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீங்கள் தடை செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் தடை செய்தால், நீங்கள் பேசாவிட்டால் இந்த கற்கள் பேசும். இன்றைக்கு அருமையான சகோதரரே, செத்த கற்களை போல இருந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பேர் சொல்லக்கூடும், நாங்கள் பேசிக்கொண்டு பக்கத்தை பார்த்து சொல்லி, நீ பேசாதிருந்தா உனக்கு பக்கத்தில் இருக்கிற விசுவாசி பேசு. இந்த சபை பேசாதிருந்தா இன்னொரு சபை இந்த இங்கிலாந்து தேசத்துல இயேசுவை குறித்து பேசும். அங்கே ஆண்டவர் எஸ்தருக்கு சொன்னான், மொர்தெக்காய் பார்த்து சொன்னான், இந்த காலத்துல நீ மௌனமாயிருந்தா இன்னொரு ஜாதியை எழுப்புவார். இந்த காலத்தில் நீங்க சத்தியம் சொல்லாதிருந்தா உங்களுக்கு பக்கத்துல படுத்திருக்கிற ஒரு மனுஷன், உங்களுக்கு பக்கத்துல பேத போல இருக்கிற மனுஷன், உங்களுக்கு பக்கத்துல பலகீனமாய் இருக்கிற ஒரு மனுஷன், உங்களுக்கு பக்கத்துல ஒன்றுமே இல்லாத போல இருக்கிற மனுஷன், அவனை கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், அவர்கள் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள், அவர்கள் அதிசயத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இயேசுதான் மெய்யான தெய்வம், தெய்வம் தெய்வம் என்று இந்த உலகம் முழுதும் அறியத்தான் போகுது. ஜனமே, உன்னை பாவம் பின்தொடராதபடிக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும். பாவத்தை மன்னிக்கிறது பெரிய கெட்டிதனம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற கெட்டிதனம். தேவன் தான் செய்ய வேண்டியதை செய்தார், நீ செய்ய வேண்டியது இருக்கு. பாவம் உன்னை பின்தொடராம இருக்கணும், நீ ஓடிக்கொண்டே இருக்கணும், நீ சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உன்மேல ஐயோ வராம இருக்கணும், நீ சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீயும் உன் வீட்டாரும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த காலத்திலே நீங்க மௌனமா இருந்தால், மொர்தெக்காய் பார்த்து சொன்னான் எஸ்தருக்கு, இந்த காலத்தில் 4 நாள் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் நீயும் உன் வீட்டாரும் அழிவீர்கள். சத்தியம் சொல்லாத ஜனத்தின் கூட்டம், சத்தியம் சொல்லாத குடும்பம், சத்தியம் சொல்லாதவனுடைய வாழ்க்கை சாகவே சாகும். விளங்குத நான் சொல்றது? பக்கத்து பாசல, இந்த காலத்துல மௌனமா இருந்தா இன்னொரு ஜாதிய கர்த்தர் எழுப்புவார். இந்த காலத்துல நீ சத்தியம் சொல்லாதிருந்தா நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். ஒரு கதை வாசிங்க, 4 எஸ்தர். கணக்க பேர் எஸ்தர் வீட்டுல சமைச்சு கொண்டிருக்கு. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும், அப்பொழுது நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். வேறொரு இடத்திலிருந்து தேவன் செய்ய நினைச்ச தடபடாது நடக்கும். ஆனால் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் இன்னொரு இடத்துல இருந்து என்ன செய்யும்? எழும்பும்.
அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லாவிட்டா ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? பக்கத்து பாசல மக்கு ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் நீயும் உன் வீட்டார் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் அழிவீர்கள். பக்கத்தை பார்த்து அச்சோ நானும் இந்த தகப்பன் வீடும் காப்பாற்றப்படணும். அதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க எல்லாரும். சுவிசேஷம் சொல்லணும். நல்லா இதுக்குள்ள வந்து நாம் பாடலாம். தந்தானே துதிப்போமே. தந்தானேண்டா உனக்கு தெரியுமா? தந்தானேண்டா சில நினைக்க தந்தானேண்டா உனக்கு தெரியுமா? தந்தவர் என்ன? உனக்கு உயிரை தந்தவர், சுகத்தை தந்தவர், அற்புதத்தை தந்தவர், அதிசயத்தை தந்தவர், மனுஷிய புள்ளிய ஆட்டுக்குட்டியா இல்ல எல்லாத்தையும் தந்தவர். பிறகு கடைசியா நாம என்ன செய்யற? அவரை விட்டுட்டு தந்தவளை துதிக்கிறது, தந்தவரை துதிக்கிறது. அதான் நம்ம வாழ்க்கையில சாபம். தேவஜனமே, கடவுள் எங்கட மனக்கண்ணை திறந்திருக்கிறார். இந்த சபையினுடைய மனக்கண்ணக்கத்தை திறந்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லித்தான் ஆகணும். ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லத்தான் வேணும். குழந்தை சொல்லத்தான் வேணும். வாலிபர்கள் சொல்லத்தான் வேணும். அதனால வர்ற சாட்டர்டே வாலிபர்களுக்கு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 10 மணியிலிருந்து 4 மணி வரை. அது கூட சுவிசேஷ கூட ஆரம்பிக்கிறது. நல்ல வர்ஷிப் இருக்கு, தாராளமா வர்ஷிப் இருக்கு, தாராளமா கிடைக்கு. அதே மாதிரி நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. என்னத்துக்கு பிரசங்கம் பண்றோம்? பிரசங்கிக்கு பண்ணவா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண, நீ எனக்கு பிரசங்கம் பண்ணவா? என்னத்துக்கு பிரசங்கம்? பரிசுத்த ஆவியானவர் என்னத்துக்கு எங்களுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஏசாயா 61:1. அதே மாதிரி லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சோறு கொடுக்க, தரித்திரருக்கு உடுப்பு வாங்கி கொடுக்க. பக்கத்தை பார்த்து இயேசு சொன்னதை செய். தான தர்மத்தை நான் வெறுக்கல, செய். அது அவருக்கு அகந்த ஒரு ஆராதனை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. அந்நிய பாஷை எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குது. பரிசுத்த ஆவியானவர்னால நான் வரங்களை பெறேன், பரிசுத்த ஆவியானவர்னால நான் வெளிப்பாடப்படுறேன். தேவை. அதை விட முக்கியமானது ஆண்டவர் சொன்னது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் வாய் இருந்த பிளத்தா சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். சிலருக்கு இப்ப யோசிக்கிறாங்க, சீச்சி எனக்கு இதுக்கு அபிஷேகம் பண்ணிச்சுமா, அதான் வாயை கிழிஞ்சிருக்கு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணாதவன் பரிசுத்தாவி பெற்றவன் அல்ல. சுவிசேஷத்தை சொல்லாதவன் பரிசுத்தாவி பெற்றவன் அல்ல. ஏன்? பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நியாய தீர்ப்பை குறிச்சும், உலகத்தை குறிச்சு ஆவியானவர் கண்டிச்சு உணர்த்தவர். பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பு குறிச்சு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் கண்டிச்சு உணர்த்தவர். இது நமக்கு கண்டிக்கவே பயம். என்ன கண்டிச்சா நமக்கு தண்டனை வந்துடும். தேவன பிள்ளைகள், அதுக்கு தான் நீங்களும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சுக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு தேவையில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், எப்ப சொன்னேன், எங்கேயோ சொன்னேன்னு தெரியும். அந்த சமாரி ஐஸ்திரி எத்தனை புருஷங்களோ அது கூட உங்களுக்கு தெரியும், 5 or 6. நான் உங்களை கேட்கல, புதன்கிழமை 5 ஏற்கனவே இருந்துச்சு. 5ஐயும் அவுட் ஆக்கிட்டாமா. பயங்கர கில்லாடி. இப்ப இருக்கிறது 6வது. ஆனா தப்பி ஒளிச்சு திரிஞ்சு மறைஞ்சு தெரியுது போல எனக்கு. அதையே கூப்பிட்டு இந்த ஆண்டவர் வச்சு சுவிசேஷ ஊழியத்தில் பயன்படுத்தி அவளின் வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊருள்ள அநேகம் பேர் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்களேன்னு சொன்னா நீங்களெல்லாம் மாறா. அவளை விட நாங்க உத்தமி என்று சொல்றாக்கள் பெண்கள் இருந்தா கையத்துக்கு பார்க்கும். இப்ப இவங்களுக்கு இதுலயே சந்தேகம் பெற போது என்னண்டா, அவள் 6 தானே வச்சிருந்தவள், அவளை விட நான் உத்தமி என்றார்கள் கையத்துங்க. அவள் பாத்தீங்களா 3 கை. அப்ப உங்கள்கிட்ட எத்தனை 12 இருக்கு விளங்கல. நான் கேட்கிறேன். அவள் சொல்றாள், ஆண்டவர் சொல்றா பார்த்து உண்ட புருஷனை கூட்டிட்டு வா. அவள் சொல்றா பார்த்து எனக்கு புருஷன் இல்ல. ஓ நீ சொல்ற சரிதான். 5 பேர் என்ன செய்தா, செத்துட்டாங்க. இப்ப இருக்கிறது 6வது. அவளுடனே போய் அவளுடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னை பற்றி அவர் எல்லாம் சொன்னார். இதுதான் சுவிசேஷம்.
சமாரிய ஸ்திரீ யோவான் 4 இருக்கு. நான் செய்த எல்லாவற்றையும் அவள் செய்த என்ன தான தர்மத்தை ஐயா சொன்னார். கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு செய்து சொன்ன வெளிப்பாடு என்ன? ராசாத்தி நீ ரூபவதி, நீ சௌந்தரியவாள், இப்படி சொன்னாரா? அல்லது நீ ஜெபவீரி, அல்லது நீ நல்ல அந்நிய பாஷை பேசுற நீ, அல்லது நீ வந்து நல்ல பேச்சு திறன்காரி, அல்லது நீ சரியான ஒரு அழகுக்காரி, என்ன சொன்னார் ஆண்டவர் பார்த்து? உங்க புருஷனை கூட்டி கொண்டா, இவ்வளவுதான். அவளோட வீக்னஸ் தான் ஆண்டவர் கேட்டார். உடனே அவ பக்கத்து ஸ்டைலா சொன்னா, எனக்கு புருஷன் இல்ல, நானே தமிழ் பொம்பளையா இருக்கணும். அவள் சொன்ன உண்மைதான். அப்ப இப்ப இருக்கிறத சொல்றாரு. அவனும் இல்ல சரி, ஆனாலும் நீ சொன்னது சரியே. கலாதிய சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? அவர் ஐயவனுக்கு கயிறு கொடுத்த ஆண்டவர் என்று ஆண்டவர். அவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான். சில சொல்லுவாங்க, நாம என்ன குற்றம் கதைக்கணும்டா கதைச்சோம், நல்லதுக்கு தானே அந்த மனுஷனை சொன்னா பண்ணுவான். ஆனா சொன்ன முழுதும் இவன் தான் எல்லாம் படிச்ச ஆளா இருக்கு. ஆனா சொன்ன பாருங்க, ஆண்டவர் அவளோட குற்றத்தை தான் சொன்னார். கேட்டார். கேட்டோன்னு உடனே ஆனா அவள் கெட்டிக்காரு. உடனே பக்கம் உடனே யாக்கோ போட்டாள் தெரியுமா? உடனே பக்கம் சொன்னா, அப்புறம் யாக்கோ இவங்க அங்கே இருந்தா தண்ணி, நீ தண்ணி கதைக்கு வரியா? ஆனா சொன்ன, நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்டா, உண்மையான ஒரு விசுவாசி, நாம உண்மையா ரட்சிக்கப்பட்டா நமக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மை காட்டிலும் நம்முடைய பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம ரட்சிச்சிருக்கிறார். அந்த சாட்சி தான் உலகத்தில் ரட்சிப்பு கொண்டாடுற சாட்சி. இப்படி இருந்த என்ன கர்த்தர் எப்படி மாத்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு அன்றைக்கும் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில சாட்சி பேய் ஓடுறது இல்லை, அற்புதம் நடக்கிறது இல்லை, செத்த மனுஷர்கள் உயிர்த்தெழுறது இல்லை, அல்லது பெரிய அபிஷேகம் வர்றதில்லை. எனக்கு கிடைக்க ஒரு பெரிய ஆசுவாதம் எதண்டா, கிட்டத்தட்ட 1978 ஆண்டு இருந்த அண்டனுக்கும் இப்ப 2012 ஆண்டு இருக்கிற அண்டனுக்கும் எவ்வளவு ஆண்டவர் வித்தியாசத்தை வச்சுக்கிறார், எவ்வளவு என்ன மாத்தி வச்சிருக்கிறார். அதுதான் மிராக்கிள். உங்களோட வாழ்க்கையிலும் அதுதான். நீ எவ்வளவு மாறி இருக்கிறாய், உன்னை கர்த்தர் எப்படி மாத்தி வச்சிருக்கிறார். நாம் எல்லாரும் திறந்தமாய் கர்த்தருடைய முகமே கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நீ மறுரூபப்படுகிறாயா? எங்கட மனம் புதிதாகிறதுல நாளுக்கு நாள் ரோமர் 12:2 சொல்லுது, மறுரூபப்படுகிறோம். மனம் புதிதாகிறதா? அதுதான் பெரிய சாட்சி. முந்தி இருந்த பழைய மனுஷன் மரிச்சு இப்ப புதிய மனுஷனா இருக்கிறது. பழையவை எல்லாம் ஒளிந்து புதுசாய் இருக்குது. கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு என் கர்த்தர் சதையான இருதயத்தை வச்சிருக்கிறார். இப்பொழுது வாழுகிறது நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழுகிறார்? எத்தனை சொல்லணும், எனக்குள்ள யார் வாழுகிறார்? இயேசு வாழுகிறார். தான் சாட்சி. ஆனா இவளை பார்த்து ஆண்ட பக்கத்து கேட்டார். இதைத்தான் உடனே சொன்ன ஓடி போய் சொல்லுகிறார், இவர் என்னுடைய என்ன காரியத்தை சொன்னார்னு சொல்ற, எனக்கு அந்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார். அவர் சொன்னது ஒரு பெரிய காரியம் அல்ல, அவளுடைய குறைவு, அவளுடைய லைஃப் வாழ்க்கையை தான் சொன்னார். அவளுடைய வார்த்தையை நம்பி வேதத்தை சொல்லப்படுது, அவருடைய வசனத்தின் பேர்ல வசனத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சார்களாம். அந்த ஸ்திரியே போய் சொல்லி ஆண்டவர் அநேகம் பேர் நம்புகிறார்கள் என்றா, அந்நிய பாஷை பேசுகிற தேவ ஜனமே, அடிக்கடி பூசுற தேவ ஜனமே, உங்க வாயை பார்த்தாலே உன்னத பாடல்ல சொல்லப்பட்ட வாய் கூட தோத்து போடுமே. சில பேர்த்த வாயை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா உன்னத பாடல்ல உங்களை வச்சு எழுதுனா உன்னத பாடலை விட இது ஓவர்டேக் பண்ணிடும். அவ்வளவு கத்துரு நம்ம ஆசி வச்சு. எத்தனை பேர் சொல்லக்கூடாது, எனக்கு நல்ல வாயை தந்திருக்கிற கையத்துக்கு பார்க்கலாம், அலட்டுற வாய் பாருங்க. அப்படி எல்லாத்தையும் சொல்றீங்க. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்டா, அந்த சாதாரண அற்பமான அந்த பெண்ணை வச்சு அவள் மூலமா சொன்ன சாட்சியை கட்டி ஜனங்கள் எல்லாம் வருதண்டா. நமக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். இத போய் சொல்லுங்க. நமக்கு செய்த காரியங்களை சொல்லுங்க. ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கார். எத்தனை பேர் சொல்லக்கூடாது, உங்களோட லைஃப்ல ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார், அதை சொல்லுங்க. வெட்கத்தை மறந்து சொல்லுங்க.
வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு முன்பதாக நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்ல வெட்கப்பட்டார், பிதாவுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ல வெட்கப்படுவாரா? அதனால நீங்க வெட்கப்படாதபடிக்கு சொல்ல வேணும். பவுல் சொல்லுகிறான், நீ வெட்கமடியாத ஊழியக்காரனாய் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சத்தியமா சொல்லு. வெட்கப்பட தேவையில்லை. ஓ, நான் ஒரு குடிகாரனா இருந்தேன், என்னுடைய கர்த்தர் இன்றைக்கு இந்த குடியில இருந்து விடுதலை ஆக்கியிருக்கார் சொல்லுகிற போது எத்தனையோ குடியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ குடியில இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையாம இருக்கிறவர்களுக்கு, ஓ, மருந்தால முடியாதது, விஞ்ஞானத்தால முடியாதது இயேசுவால முடிஞ்சிருக்குதா? அந்த இயேசுவிடத்துல போய் பாப்போம் என்று வருகிற போது அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உன்னுடைய வார்த்தையை நம்பி வருகிற போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். எத்தனையோ கேன்சர் கேஸ், எத்தனையோ வியாதியில் இருக்கிற ஜனங்கள், எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்களா, அவர்களிடத்துல தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. இந்த ஆண்டவர் எனக்கு கேன்சர்ல இருந்து மாத்தினார், இன்றைக்கு கேன்சர்ல இருந்து வந்து மாறின சகோதர சகோதரிகள் தங்களுக்கு கேன்சர் வந்து சொல்ல வெட்கம். அருமையான தேவ ஜனமே, இதில் ஒரு வெட்கம் இல்லை. பிதாவுடைய நாமம் மகிமைப்படும், இயேசு மகிமைப்படுவார். உங்களுக்கு ஒரு ஆத்தரிட்டிஸ் வந்தா, என்ன வருத்தம் வந்தாலும் அதை போய் சொல்லுங்க. இப்படி ஒரு வருத்தம் வந்துச்சு, என்ற இயேசு என்னை சுகப்படுத்தினார், இன்றைக்கு நான் சுகமாயிருக்கிறேன், இன்றைக்கு நான் ஆண்டவருக்கிற மகிழ்ச்சியா. நீங்க இதை சொல்லுகிற போது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால ரட்சிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். நீங்க சொல்லுகிற அற்பமான சின்ன காரியங்கள் மூலமாய் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொல்லாவிட்டா எப்படி எனக்கு தெரியும்? ரோமர் 10 அடுத்து வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே 9வது வசனத்தை வாசிக்கிற போது, 9 இல்ல 10 வாசிங்க, 10ல இருந்து. ரோமர் 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், 11 வாசி. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யறதில்லை, அவன் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இயேசுவை விசுவாசித்தோர சாட்சி சொன்னா நீங்க வெட்கப்பட்டு போகிறது இல்ல. உங்களுடைய வெட்கம், நீங்க அடைஞ்ச வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியான பலனை கத்த தருவார். கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்க போய் வெட்கப்பட்டா, கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் என் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து துன்பப்படுகிற போது பாக்கியவான்கள் ஆயிருப்பீங்க. ஏன்? பரலோகத்தில் பலன் மீதியாய் இருக்கும். நீங்க சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு நாள் வெட்கம் வராது. ஜோவேல்ல சொல்லுது, என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆனா இதுல சொல்லப்படுது, அங்க அவரை விசுவாசியாதவன் அவன், விசுவாசியாதவனோ அவன் என்ன செய்கிறான்? அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பெனிகின் அற்புதம் செய்தா நீங்க செய்யலாமா செய்யலாதா? பொங்க செய்தா நீங்க செய்யலாமா செய்யலாதா? பாத தினகரன் பாத வர்க்மன் செய்தா செய்யலாமா செய்யலாம்? இன்னொரு மாதிரி செய்யலாமா செய்யலாம்? சொல்லுங்க. யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தா சரி, என் ஆண்டவருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், என் ஆண்டவரை பற்றி நான் சொல்ல வேணும். நான் சாக கிடையில ஒரு பெரிய கூட்டம் 18,000 ஜனத்தை என் கர்த்தருக்கு கொண்டு வரணும். அந்த வாஞ்சை உனக்குள்ள இருந்தா, மானானது நீரோடைய வாஞ்சிச்சு கதறுவது போல என்னுடைய ஆண்டவரிடத்தில் நீ சொல்லலாம், என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி கதறு என்று சொல்லுகிற போது என்னுடைய ஆண்டவர் மானுக்கு தண்ணியை காட்டி தப்ப வைக்கிறது போல உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்திக்க வச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் ஆண்டவரை செய்துதான் முடிப்பார் இந்த ஆண்டவர். நீங்களும் நானும் வாஞ்ச வேணும். அவனவன் திறமைக்கு தக்கதாய் தாளந்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கு? இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு அறுவடையை நாங்கள் காண வேண்டும். அது வாஞ்சியா இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மா ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா 6,000 ஆத்மா வர்ற வருஷம் ஆராதனையில் எங்களோட கூட இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அது முடியும்? எத்தனை சொல்ல விடும், என்ன முடியும்? என்னால அது முடியும். சொல்லுங்க, என்னால முடியும். பக்கத்தை பா சொல்லு, ஒரு பிள்ளை கூட ஒரு ரட்சிப்பு கூட கொண்டு வரலன்னா நீ சேர்ச்சில இருந்து என்ன பிரயோசனம்? ஒரு எஜமான் இருந்தா, நான் போய் அப்படி போகிற போது ஒரு மரம், அத்தி மரம் இருந்துச்சு. அதுல போகிற போது கனி இல்லை. உடனே அவன் பார்த்து சொல்லுவான், இந்த மரத்தை வெட்டி விடு. அந்த வேளையில் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், 1 வருஷம் பொறுமையாயிரும், நான் அதுக்கு கொத்தி பசல போடுவேன். அது கனியை கூடாவிட்டா அது என்ன செய்வோம்? தரைச்சு போடுவோம். தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு மனுஷனாகிய ஆண்டவர் இயேசு உனக்கும் எனக்கும் இந்த வருஷத்தை தந்திருப்பார்.
உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அது எங்களுக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தடையா இருக்கிற காரியம் ஒன்றே ஒன்றா, ஆத்தும ஆதாயம் செய்யாத தன்மை. ஆத்தும ஆதாயம் செய்யாம இருந்தா ஆசீர்வாதம் வராது, கடைசி வரைக்கும் வராது. அப்ப நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்து ஆக வேணும். அப்ப கனி கொடுத்து ஆக வேணும். கனி என்று சொன்னா என்ன? சுபாவம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பார்வையில இயேசு முதற் பலனாய் இருந்தபடியினால், முதற் கனியாய் இருக்கிறபடியினால், நீங்களும் நானும் அவருடைய முதற் பிள்ளைகளாய், முதற் கனிகளாய் இருக்கிறது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வந்து கொடுக்கிற போது, அதுதான் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிதான இன்பமான புசிப்புக்கு ஏற்றதான நல்ல கனி. அல்லேலூயா! இயேசு சந்தோஷப்படுவார். உண்ட தசமபாகத்தை விட, காணிக்கை விட, ஆராதனை விட, இந்த பிரசங்கத்தை விட ஒரு பாவியை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திருப்பி கொண்டு வந்துட்டா, அதுதான் இந்த ஆண்டவருடைய கையில கொண்டு வந்து நான் கொடுக்கிற ஒரு வெளியேற பெற்ற கனி. அந்த கனியை காண்கிற போது என் கர்த்தர் இன்னும் என்ன கொத்துவார், இன்னும் எனக்கு பசல போடுவார், இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார், இன்னும் என்னை கர்த்தர் செழிப்பாயப்பார். அல்லேலூயா! இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம், நீ வாசிச்சு வாசிச்சு கிளவியாகி சாகிறதுல என்ன நன்மை அவருக்கு? நீ வாசிச்சு 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 கிழவனாகி சாகிறதுல என்ன நன்மை அவருக்கு? பக்கத்தை பார்த்து சொல்லு, மொக்கு உனக்கு சத்தியம் சொல்றதுக்கு தான் உன்னை வாசிக்க சொல்றேன். கம்பராமாயணமா இதை பார்த்து 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 அதுல கற்கண்டா இதை வாசிச்சு வாசிச்சு அடுத்த கற்கண்ட வாசிக்க. இது என்ன தொடர் கதையா, முடிவில்லாத கதையா? மொக்கு. கேட்ட சத்தியத்தை போய் சொல்லு, நீ அறிஞ்சத போய் சொல்லு. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ரட்சித்தார், அவ்வளவு சொல்லு. ஜோதிச்சு பாருங்க, சமாரியை சும்மா போய் சொன்ன, தனக்கு சொன்னத மற்றவங்க போய் சொன்னாங்க. இந்த இடத்துல சீரியர்கள் இல்ல, எல்லாரும் ஓடிவிட்டார்கள், எதிராளிகள் ஓடிவிட்டார். அவ்வளவுதான். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஒன்று குறைந்தில சொல்லப்படுது, இந்த நாட்கள் அங்கே தேவனுடைய ரட்சணியத்தின் நாள். இந்த நாளில நீங்களும் நான் சொன்ன அப்படியே நடக்கும். அதனால இந்த இடத்துல சொல்றது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தர். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். யார் ரட்சிக்கப்பட முடியும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்ப கர்த்தருடைய நாமத்தை எப்படி அவர்கள் தொழுது கொள்ள முடியும்? அடுத்த வசனம் வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை விசுவாசித்தால் தான் அவர்கள் அவரை தொழ முடியும். விசுவாசிக்காவிட்டால் அவர்களால் தொழ முடியாது. அப்ப ஒருவர்கள் விசுவாசிக்க வேண்டும்னா தொழுதா தான் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப ரட்சிக்கப்படணும்னா தொழ வேணும். தொழ வேணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும்னா என்ன செய்யணும்? அடுத்த வசனம், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க முதல் வசனத்திலிருந்து பாருங்க, முதல்ல இந்த வாசிங்க, ஓர்டரின் படி உங்களுக்கு தெரியும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிக்க இல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அதுக்கு மேல் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொண்டா தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஒரு மனுஷன் தொழ வேணும். தொழுது கொள்ளுறதுக்கு என்ன வேணும்? அவரை விசுவாசியாதவர்கள் விசுவாசம் வேணும். அப்ப ஒரு விசுவாசம் வரணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்பட வேணும். கேள்விப்பட வேணும். ஒருத்தன் கேள்விப்படணும் என்ன செய்ய வேணும்? வாசிங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்பட வேணும் என்ன வேணும்? பிரசங்கிக்க வேணும். ஒருத்தன் பிரசங்கிக்க வேணும். ஒருத்தன் பிரசங்கிக்கப்படணும் என்ன செய்ய வேணும்? வாசிங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்பட வேணும். எத்தனை பேருக்கு விளங்குது? மெயின் ப்ராப்ளமே அனுப்பப்படுறதுல இருக்கு. அனுப்பப்பட்டால் பிரசங்கிப்பான், பிரசங்கித்தா கேள்விப்படுவார்கள், கேள்விப்பட்டா விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தா தொழுது கொள்வார்கள், தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுக்கு சொல்ற விளங்குதா? நீங்கள் ஒவ்வொருவரும் யார்? அனுப்பப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யார்? மார்க்கில சொல்லுது, மத்தேயில சொல்லுது, கடைசியில சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போங்கள், அனுப்பப்பட்டவர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:30. அதே போல எபேசியர் 1:4 படியும் உலக தோற்றத்துக்கு முதல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
அப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் பிரசங்கம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணுகிற போது அநேகம் பேர் கேட்பார்கள், கேட்கிற போது விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்கிற போது தொழுது கொள்வார்கள், தொழுது கொள்ளுகிற போது ரட்சிப்பு தானாய் உண்டாகும். இதை யார் செய்யக்கூடும்? ஆராதிக்கிற கூட்டம். எசாயாவின் புத்தகத்தில் 6 தெரியும், வாசிக்க தேவையில்லை. எசாயா தரிசனத்தை காண்கிறான். ஆலயத்தில் பெரிய வஸ்திரத்தின் தொங்கலால் அது மூடப்பட்டுச்சு. தேவனுடைய மகிமையை காண்கிறான். ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ், ஒரு பெரிய ஒரு மகிமையின் ஆராதனை. அந்த வேளையில் அவன் பார்த்து வேதனைப்படுகிற போது, நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், என்னுடைய வாய் அசுத்த உதடுள்ள வாய். ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் உன்னை தொடுறேன். அவர் தொட்டா குரட்டு தணலால தொட்டு அவன் சுத்தமாகின பின்பு ஆண்டவர் அந்த எசாயாவை ஆராதிக்க அழைக்கல, புறப்பட்டு போன்னு சொல்ல வச்சார். தேவச்சனமே, அந்த யோசுவாவை ஆண்டவர் புறப்பட்டு போ, சாரி எசாயாவை ஆண்டவர் உன்னை அனுப்புற கர்த்தர் நான் சொல்லுறேன், நீ போ, யார் என்னுடைய காரியமாய் போவார்கள் என்று சொன்னபோது 6-8 வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு நான் யாரை? தரிசனத்தை கண்டு ஆராதிச்ச மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பின்பு நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று. யாருக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துடைய ஏக்கத்தை தெரிவிப்பாருண்டா? ஆராதிக்கிற ஜனம். யாருக்கு கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பாருண்டா? தன் மேல அன்பு கூறுகிற ஜனம். யாருக்கு கர்த்தர் தன் மன வேதனையை வெளிப்படுத்துவாருண்டா? தன்னை நேசிக்கிற ஜனம். இந்த மனிதன் நேசித்தபடினால ஆண்டவர் தன் இருதயத்துடைய வேதனையை வெளிப்படுத்தினார். அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் சொல்லக்கூடும், நீங்கள் கர்த்தரை அன்பு செய்கிறது உண்மைதான், நீங்க கர்த்தரை நேசிக்கிறது உண்மைதான், ஆனா என் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? உன்னை ஆண்டவர் நேசிச்சாரே ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்துடைய வேதனை உனக்கு சொல்லி இருப்பார். உங்களை கர்த்தர் நேசிச்சாரே ஆனால், உங்கள் மேல கர்த்தருடைய அன்பு இருந்திருக்குமே ஆனால், நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நேசிப்பீர்கள் ஆனால், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நல்ல கம்யூனிகேஷன், நல்ல உறவு இருந்திருக்குமே ஆனால், என் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருப்பார். வெளிப்படுத்தி இருக்கிற போது நீங்கள் என்ன தெரியுமா சொல்லி இருப்பீர்கள்? ஆண்டவரே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், நான் தகுதி இல்லாத மனுஷன், நான் இது எப்படி செய்ய முடியும் என்று நீங்கள் புலம்புகிற போது என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவா? உன்னை பலப்படுகிற கர்த்தர் நான் அல்லவா? உனக்குள்ள வல்லமை கிரியை செய்கிற பலத்தின்படியே எழும்பி நீ போக முடியும். வல்லமையாய் கிரியை செய்கிறவர் அவர் அல்லவா? அருமையான தேவஜனமே, அவர் உனக்குள்ள வல்லமை அனுப்புகிற போது கலாத்தியர் 3:5 படி உங்களுக்குள்ளே ஆவி அனுப்பி உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கிற அந்த கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிற போது, அந்த எசாயா சும்மா இருந்தானா? இல்ல, அவன் புறப்பட்டு போனது போல நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போனது போல நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். இது புறப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? தேவ அன்பு என்னை நெருக்குகிறது. பவுல் சொல்லுறான், அவருடைய அன்பு என்ன நெருக்குது. எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்குள்ள தேவனுடைய அன்பு என்ன நெருக்குது? சும்மா இருக்கனால முடியாது. 11 பேரும் இயேசுவோட சேர்ந்து அவருடைய காரியத்தை செய்தார்கள். ஒருவன் மாத்திரம் இயேசுவுக்கு எதிரானவர்களோடு, இயேசுவோடு கூட இருந்து இயேசுவுக்கு எதிரானவர்களோடு சேர்ந்து இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார். இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து எத்தனை பேர் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க? அவரோட போங்க. பிசாசானுடைய காரியத்துக்குள்ள போக வேணாம். அதனால வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவர் சொல்ல, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் இந்த காரியமா போவார்? யார் நமது காரியமா என்றார். வாசிங்க. பின்பு யாரை? 3 பேரும், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் புலம்புகிற ஒரு நேரம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமா போவான்? உனக்குள்ள ஆவியான உண்மையா இருக்கிறாரா? உங்களுக்குள்ள உண்மையா பரிசுத்தாவியான இருக்கிறாரா? உங்களுக்குள்ள பிதாவானவர் உலாவுகிறாரா? மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்றாரா? அவருடைய ஒரே ஒரு ஏக்கம், யார நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமா போவார்? எங்கட காரியமா? ஊழியத்துக்கு வந்து வீடு கட்ட இல்ல, ஊழியத்துக்கு வந்து நீ கொடி கட்டி இருக்கிற, ஊழியத்துக்கு வந்து நீ ராசாத்தி மாதிரி ராஜா மாதிரி இருக்கல்ல. அவருடைய காரியமா ஜீவனை கொடுக்க. இதோ ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறேன்.
That is ministry. அதான் ஊழியம். ஆடுகளுக்கு ஓனாயை விட்டா, உன்னை ஆண்டவர் ஓனா மாதிரி ஆடுகளுக்குள்ள விட்டா கதையே வேற, நீ திண்டுடுவ. அதனால ஆண்டு சொன்னார், நான் ஓநாய்களுக்குள்ள ஆடு அனுப்புறேன். கற்பனை பண்ணி பாருங்க, இது இவ்வளவு ஓனாய் என்று வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள ஒரு ஆடு. நான் இப்ப போய் சொல்றேன், இயேசுவை தெரியுமா, எப்படி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு விளங்குதானா சார்? இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, பாச சரியா தான் சொல்லி இருக்கிறார் இவங்க எல்லாரும். எனக்கு தெரியாது உங்களை பற்றி. இவங்க ஓனாயண்டா, இவங்க அன்னாசியண்டா, பிலாப்புல நீங்க எப்படி? நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? சொன்னார், இதோ ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல அவ்வளவு பிரபலத்துக்குள்ள அனுப்புறேன். நீதான் கடி வேண்டணும், நீதான் உத வேண்டணும், நீதான் ஓடி ஓடி விலகணும், நீதான் எல்லா காரியத்தையும் சகிக்க வேணும். அதுதான் ஊழியம், அதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். இதுக்குத்தான் உங்களை நான் அழைச்சேன். பக்கத்தை பார்த்து, ஐயோ நீ மாறுபட்டு வந்துட்டே. ஒருவரையும் ஆண்டவர் ஆடுகளுக்குள்ள, இதோ ஆடுகளுக்குள்ள ஓநாய்களை. இப்ப என்ன வைங்களேன், நான் ஓநாய் பார்க்கவே அப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த உங்களோட சிரிப்பே காட்டுக்குது, உன் பேச்சு வெளிப்படுத்தினது மாதிரி. இவ்வளவு என்ன ஆடுகள், வெள்ளாடு, அந்த சரி என்ன ஆடு, செம்மறி ஆடு, எல்லாம் நல்ல ஆடு. இதுக்குள்ள நான் தான் ஒரு ஓநாய். எந்த ஆடு என்ன முட்டையலாம்? இந்த ஆடு என்ன முட்டுது, என்ன செய்யும்? அட்டங்கு. இப்படி நான் போறேன், இந்த ஆடு என்ன செய்யும்? குனிங்க, நல்லா குனிங்க. இந்த ஆடு குனிங்க, நல்லா குனி. இந்த ஆடு ஓனாய் போய்க்க என்ன செய்யும்? குனி. இதுக்குள்ள ஒரு 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 ஆடு நிமிந்து பாரு, ஞானி தங்கச்சி நிமிந்து பாரு, குனிங்க, திருப்பி குனிங்க, பக்கண்டுகளை விழுந்திடும். ஏன்? நான் என்ன ஓனாய். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க ஓனாய் இல்ல, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை போல. அப்ப நான் போக இப்ப இருமும், இந்த ஓனாய் இருமுதொண்டு பாப்பமே, இது சிரிக்கிற ஓனாய் எல்லாம், இது இருமவே இருமாதுகள். நான் சொன்ன உங்களுக்கு விளங்குதா? ஊழியம் அதுதான். சுவிசேஷ ஊழியம் சொல்ல போகிக்க அப்படி சில காரியம் வரும். நான் உங்களுக்கு நெடுக சொல்லுவேன். சுவிசேஷ ஊழியம் செய்ய போய்க்கல பாச இந்த யாரு சுரேஷ் அப்பாவோட போனாங்க, நானும் எங்கட மூத்தண்ணா எல்லாரும் போனாங்க. போய்கொண்டிருக்க ட்ரக்ஸ கொடுத்தோம். அவர் தான் கொடுத்தார். அவர் சிங்கன், அவர் சண்டி கட்டுக்காரன் தானே. அவர் கொடுக்க ஒரு மனுஷன் வேண்டி போட்டு கண்டறியாது ஜேசுன்னு சொல்லி போட்டு இப்படி அந்த ட்ரக்ஸ் என்ன செய்தான், கிழிச்சான். அந்த விட்டது அடிய அது என்ன அடியன்னா அவன் விழுந்து போனான். அடியோட கூட்டம் எல்லாம் கலை, இது சனமெல்லாம் ஓடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஆண்டவற்ற வசனத்தை கிழிச்சான். அதுக்காகத்தான் நான் என்ன செய்தேன், அடிச்சேன். இது ஒரு ரத்த சாட்சி பாருங்க. அப்படி போக கூடாது சுவிசேஷத்துக்கு போய். ஜெகோவா விட்னஸை கவனிச்சு பாருங்க. அவங்க ஒரு முன்மாதிரி. 10 தரமும் வருவாங்க, மாறி 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 மாறி. நீங்க நான் அப்படிதான் செய்யணும். அவங்க சும்மா சாதாரண நிஜமில்லாத ஒரு ஒளியும் தூதுவனால வஞ்சிக்கப்படுகிற ஜனம். ஆனா நீங்களும் நான் உண்மையான தெய்வம். என் ஆண்டவருடைய இயேசுவின் காரியத்துக்கா, இந்த இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாகத்தான் வந்தார். அவர் சிங்கமா வந்து மரிக்கல. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டி. அடிக்கப்படுகிற ஆட்டை போலதான் போனவர். மௌனமா தான் போனார். மயிறு கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போல போனார். நீங்களும் நானும் அப்படி போகிற போது உங்களுக்கு தெரியாத எங்களோட தாழ்மையினால, எங்களோட சகிப்பினால, எங்களோட அன்பின் வார்த்தையினால, எங்களோட கிரியைகளினால ஜனம் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால அருமையான சகோதரி சகோதரியே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த மாசம் முடிய கிடையில, எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாசம் முடிய கிடையில. கேட்கல, இந்த மாதம் முடிய கிடையில சொல்லுங்க. ஒரு ஆத்மாவை ஆவது ரட்சிப்புக்குள்ள நடத்தாட்டி நான் செத்து போடணும். செய்தா அப்படித்தான் செய்யணும். ஜெப்தா பார்த்து சொன்னா, யுத்தத்தில் நீ வெற்றியை தந்தா நான் போவன், என் கண்ணில எது படுகுதோ அதை உமக்கு தருவன். யுத்தத்தில் கத்த வெற்றியை கொடுத்தார். கண்ணில பட்டது அவன் ஒரே ஒரு மகள் கொடுத்தான்.
அந்த ஜெப்தாவை காட்டிலும் நாங்க பெரியாக்கள் எத்தனை பேர் சொல்றோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆத்மா பெரிய வேலையா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? முடியுமா முடியாதா? ஏய், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளேயே கொண்டுவர முடியாட்டி உண்ட ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு ஆத்மாவை என்னால ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர இல்லாண்டா எந்த ஆத்மாவும் ஆல்ரெடி டெட், அது செத்துட்டு தான் ஆச்சா. அப்ப உண்ட ஆத்மா உயிரோட இருந்தா இன்னொரு செத்து போன ஆத்மாவை அதை உயிர்ப்புக்குள்ள கொண்டாடும். அதனால நீங்களும் நானும் சொல்ல முடியும், நீங்களும் நானும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்கம்மா சங்கீதம். முடிச்சு நேரம் போயிடுச்சு, வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், சுவிசேஷமாய் அறிவிங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்க போறோம். சொல்லுங்க எல்லாரும், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்க போறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இன்றையில இருந்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்க போறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை அப்படி வாசி முடிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. காணும், இந்த வேளை உங்களுக்கு தெரியும் ஏன் ஆத்மா ஆதாயம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம். நாங்க ஏன் ஆத்மா பாரம் இல்லாம இருக்கிற காரணம். நம்பர் 1, தேவன் ஆணையை மறக்கிறது. நம்பர் 2, உலக உறவு. 3வது, தாழ்வு மனப்பான்மையும் பயமும். 4வது, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாமை. இந்த நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாமை தான் இந்த வேளையில் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வது, அங்கே ரட்சிப்பை இழப்பதால் அல்லது பாவம் செய்வதால். 6வது, நமக்கு வர்ற தண்டனைகளை நாங்கள் அறியாம இருக்கிற தன்மையால். 7வது, அங்கே மக்கள் மேல தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லாதபடியினால், மக்கள் மேல அன்பு வைக்காதபடியினால். 8வது, பிழையான இடத்துல அல்லது பிழையான சபையில அல்லது பிழையான நபரோட இருக்கிறபடியினால். 9வது, சுவிசேஷ ஊழியத்திலான வருகிற பலன்களை நீங்களும் நானும் அறியாதபடியினால். 10வது, பரிசுத்த ஆவியை பெற்றதனுடைய அர்த்தத்தை அறியாம இருக்கிறபடியினால். அடுத்தது 11வது, எதிர்காலத்தை குறித்த பயம். 12வது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் அறியாம இருக்கிற காரியம். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த வேளையில நீங்களும் நானும் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஒரே ஒரு நோக்கம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், மோசே அனுப்பி என்னுடைய ஜனங்களை அழைச்சு வா, என்னை ஆராதிக்கும்படியாக. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல என் ஆண்டவர் தன்னை ஜனங்களை ஏன் அழைத்தார்? இதோ மனுஷர்களை பிடிப்புகிறவர்களாக மாற்ற. மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, யோவான் அவர்களே அங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து சொன்னார், என்னோடு கூட வாங்க, உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவராக. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சது ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டாரு, ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு காண்பிக்கிறக்கு. இந்த சுவிசேஷமாகிய ஒளிய ஜனங்கள் மேல பிரகாசம் அடைய பண்ணிவிச்சு அந்த ஜனங்களுடைய மரண கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி என் ஆண்டவருக்கு அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கத்தான் என் ஆண்டவர் உங்களை இமனையும் ரட்சிச்சு வச்சிருக்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லி, இன்னும் நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாரையாவது ஒரு ஆளையாவது நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து பரலோகம் போறக்கு. பிரயோஜனமற்ற பாத்திரம் கர்த்தர் சித்தமா நான் பார்ப்போம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற மரம், பிரயோஜனமற்ற நிலம், அதை தரைக்கிற ஆண்டவர் இந்த வருஷம் இந்த சபையில பிரயோஜனமற்ற இருக்கிறவர்களை கர்த்தர் தரைச்சிடுவார். அப்ப நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்போம். குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் புலம்பினோம், மாரடித்தோம், நீங்களோ மாரடிக்க. நாங்கள் புலம்பினோம், நீங்க மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற குறை சொல்லுகிறவர்களுக்கு ஒப்பா இருக்காதீங்க. பாச எனக்கு புட்பீட் வேற இல்லை, நீ குழலுதுவ, நான் குத்தாட நீ குழலுத. விளங்குத நான் சொல்றது. இங்க நீ குழல் ஊத வேண்டாம், கூத்தாட வேண்டாம். வெளியில போய் குழல ஊது, வெளியில போய் கூத்தாடு, வெளியில போய் புலம்பு, வெளியில போய் மாரடி. ஆத்துமாக்களை தேவண்ட சபைக்குள்ள கொண்டா, அப்ப இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
எல்லாரும் எழுந்து நிற்போமா இந்த வேளையில? சாரி, ஒரு நிமிஷம் அப்படியே இருப்பேன். நாங்க இந்த வேளையில உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினத்துல நீரோ